ஹாய் ஹலோ வணக்கம் நான் பியூஸ் வெல்கம் பேக் மை சேனல் பியூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 மாங்காய் எடுத்துருக்கிறேன். 5 மாங்காய் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறமா அந்த ஒரு 4 ஸ்பூனு நான் வச்சுருக்கிற ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு. எனக்கு அப்போதைக்கு வந்து 2 கைப்பிடி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் 2 கைப்பிடி போட்டிருக்கிறேன். அப்புறமா வந்துட்டு வெந்தயப்பொடி நான் வச்சுருக்கிற ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டிருக்கிறேன். இங்கே வந்து காரம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் வச்சுருக்கிற மிளகாய் அப்படி பயங்கர காரம் அப்படின்றனால நான் 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. அதாவது நான் வச்சுருக்கிற கரண்டி ஸ்பூனு அந்த இதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு கரெக்டாலாம் எனக்கு அளவு தெரியாது. நான் என்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு. அப்புறமா வந்துட்டு இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு 5 மாங்காய் கணக்கு பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றது போல் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த அளவெல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. நாம் வந்து எல்லாமே ஒரு குத்துமதிப்பாக தானே போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் போட்டிருக்கிறேன். அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. ஏன் அப்படின்னா நம்ம அதில் வந்து பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு தண்ணியே தேவையில்லை. ஸோ அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணாலே அது மாதிரி தண்ணி மாதிரி வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் ஊற வச்சுருக்கோம்ல அந்த மாங்காய், அதை எடுத்து அதையும் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து கலந்துக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாங்காயிலையும் எண்ணெய் இருக்கிறனால நீங்கள் மிக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு மாதிரி உதிரியாக தான் இருக்கும். பார்த்தா தெரியுதில்ல உங்களுக்கு, அந்த மசாலா வந்து பத்தாத மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். கையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று வந்துட்டு என்ன இவங்க கையெல்லாம் பண்ணுறாங்கலாம் பார்க்காதீங்க. ஆந்திராவில் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து அப்படியே அடித்து கலக்கி விடுவாங்க. ஸோ நான் நல்லா கையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஃபுல்லாகவே அந்த மாங்காயில் உள்ள எண்ணெய் தான். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அப்புறமா வந்து இதுக்கு வந்து தேவையான இது தாளிப்பு என்னெல்லாம் தாளிக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டு அதில் ஜீரகம், வெந்தயம், வத்தல் இருக்குல்ல, வத்தலில் உள்ளே இருக்கிற விதை, அப்புறமா நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறமா லைட் சூடில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கை வச்சு இப்போ கரண்டி வச்சு கிளறோம் அப்படின்னா நீங்கள் சூடாக ஊற்றி பண்ணிக்கலாம். நான் வந்து கை வச்சு கிளறினனால அது லைட் சூடில் அப்படியே மேலே ஊற்றி அதையுமே நல்லா கிளறிக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆசைங்க, ஆந்திராவில் வந்து இந்த ஆவக்காய் ஊறுகாய் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளும் பண்ணி வைக்கணுன்ட்டு. ஆனால் என்ன, அவங்க பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 45 நாளாக 1 மந்தாக 45 நாளாக கழித்து அதை எடுப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ இது வந்து இதுவுமே நான் ஒரு சேனலில் பார்த்தது தான். அவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து அதை காமிச்சாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டேயில் வந்து அது ரொம்ப ஒன்றும் ஊறலை. மாங்காய் வந்து நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டனால நெக்ஸ்ட் டே வந்து மாங்காய் அந்த அளவுக்கு ஊறலை. பட் நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ நானுமே வந்து ஒரு 2 நாள் கழித்து தான் நான் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த தாளிப்பை ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு கையெல்லாம் பயங்கர காந்தலுங்க, முடியலை. கை பக்கம்லாம் வந்துட்டு கிளற கையெல்லாம் பயங்கரமாக காந்த ஆரம்பிச்சிடுச்சு. பட் பாருங்கள், மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குது. இதை அப்படியே வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான். இப்போ எனக்கு இந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கல. நான் வந்து ஒரு 2 டேஸ் அது அப்படியே வெளியில் தான் வச்சுருந்தேன். நான் வந்து இதை வந்து நெக்ஸ்ட் டே எடுத்து இதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கு வந்து அந்த மாங்காய் துண்டாக போட்டிருந்தனால அது ஊறி இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் நெக்ஸ்ட் டே நான் அதை எடுக்கலை.
கரெக்டாக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் அதை எடுத்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். பட் நல்லாவே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எனக்கு வந்து அந்த பாட்டிலில் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஆனால் நான் வைக்கும்போது பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அது ஊறி ஊறி வரும்போது 2 நாள் கழித்து பார்த்தா அந்த பாட்டிலில் ஒரு அரை பாட்டிலும் இல்லை, 3/4 பாட்டிலும் இல்லை, அந்த மாதிரி ஒரு லெவலில் இருந்துச்சு. அது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்லா ரெட் கலரில். மிளகாப்பொடி தான் தூக்கலாக போயிடுச்சு. இதெல்லாம் செம்ம காந்தல், நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் மாங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாங்காய் ஊறுகாய் எடுத்து அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து மசாலா இருக்கும்ல, அதில் அப்படியே அந்த சாதத்தை, சூடான சாதத்தை போட்டு நல்லா கிளறி, அப்பா அதுவும் முடியலை, கையெல்லாம் அவ்வளோ காந்தல். அந்த கரண்டியில் உள்ளதெல்லாம் வலித்து எடுத்து போட்டு நல்லா கிளறி, அந்த பாத்திரத்தில் ஒரு மசாலா கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே வலித்து எடுத்துட்டேன். இதுவுமே அவங்க வந்து இந்த ஆவக்காய் பச்சடிலாம் செய்யும்போது இந்த மாதிரி கிளறி சாப்பிட்டாங்களா, அதை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த மசாலாவில் கிளறி சாப்பிடும்போது. ஸோ நானே என்ன பண்ணேன், இது ஆவக்காய் இல்லை, பட் இருந்தாலும் நம்மளும் இந்த மசாலாவில் கொஞ்சம் சாப்பாடை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணுங்க. நிஜமாகவே அது அவ்வளோவுமே நம்ம பச்சையாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு அந்த மசாலாவில் சூடான சாப்பாடை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் யூடியூப் சேனலில் அவங்க இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அது எப்படி எல்லாமே பச்சையெல்லாம் இருக்கும் பாருங்கள். எனக்கு வந்து அதை அப்படியே கிண்டி எடுக்கும்போது நாக்கில் தண்ணி ஊறிடுச்சு. மசாலாவை பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டு. என்னென்னா காரம் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆந்திராவில் வந்து காரம் தானே பயங்கரமாக போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரமாக காரம் தாங்கலை, பயங்கர காந்தல், நல்லா எரிப்பாக தான் இருந்துச்சு. இது வந்து நான் கரெக்டாக ஒரு 2 டேஸ் கழித்து, அதாவது நான் வந்து சண்டே இந்த ஊறுகாய் பண்ணேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து என்னடா பாட்டிலில் இருந்துச்சு இப்போ டப்பாவில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. எங்கள் அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தனால நான் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஏன்னா அதோட ரிசல்ட் நம்ம காமிக்கலை அப்படின்றதுக்காக. ஸோ அவன் என்ன பண்ணான்னா, மத்தியானத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காயும் வச்சு இந்த மாங்காய் ஊறுகாயை எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்து நிஜமாவேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் 2 நாள் கழித்து நான் எடுத்து சாப்பிட்டப்புறம் கூட அந்த மாங்காய் வந்து கடித்து சாப்பிட்ற, அதாவது நல்லா ரொம்ப ஊறி அப்படி முழுசாக வராமல் ரொம்ப இதாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் முழுசாக தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எரிப்பு தான் பயங்கரமாக இருந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க பண்ண மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கும் பழைய கஞ்சி இருக்குல்ல, பழைய சாதத்துக்கும் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இந்த மாங்காய் வந்து ஒரு மரத்தில் இருந்து பறிக்கும்போதே அவங்க சொன்னாங்க, மாங்காய் பயங்கரமாக புளிக்கும், இது வந்து மரத்துல இருந்து பழுத்தா நல்லாயிருக்கும், கீழே விழுந்துடுச்சுன்னா இது பழுக்காது அப்படின்னாங்க. பட் மாங்காய் வந்து பயங்கர புளிப்பாக இருக்குன்னு சொல்லி தான் பறிக்கும்போது சொல்லி தான் இது பண்ணாங்க. மாங்காய் உண்மையிலே நல்லா புளிப்பு தான். ஆனால் இன்னும் 2 நாள் 3 நாள் அது நல்லா ஊறிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ நான் வந்து போட்டதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது எடிட்டிங் பண்ணுறது, வீடியோ இந்த வாய்ஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். அதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருமிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே இந்த பச்சடி வந்து ஆந்திரா மாங்காய் பச்சடி வந்து சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் பச்சடியாக மாங்காய் ஊறுகாவான்னு எனக்கு சொல்ல தரல, பட் வந்து நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாங்காய் சீசன் அப்படின்றதால மாங்காய் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.